ஒரு சிறு கூட்டமாக இருந்த எங்களை இந்த இடத்துல வந்து இப்போ அநேக குடும்பங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. புதிய புதிய ஆத்மாக்களை தந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்களை எல்லாம் என் தேவன் வந்து அந்தந்த நேரத்தில் வந்து ஏற்ற நேரத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து எங்கள் சபையை இவ்வளோ தூரமாக ஆசீர்வதித்து ஊழியக்கார பிள்ளைகள் மூலமாகவும் சபையாராகவும் உண்டாத நிலைத்து நின்று நாங்கள் இதில் செயல்படுவதற்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் என் தேவன் தந்த இந்த பாக்கியத்திற்காக நான் என் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து ஒரு வருட காலம் முழுவதும் தேவன் நடத்தி வந்தார். எத்தனையோ கஷ்டங்கள் சோதனைகள் அவைகள் மத்தியில் இருந்தும் தேவனுடைய ஊழியக்காரர் மூலம் இந்த சபையை நடத்தி மற்றாக தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாகவும் அவருடைய வழியிலே நாங்கள் நடக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்காக அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு வருஷ காலமாக இந்த சபையை ஆசீர்வதித்து மட்டுமாய் வழிநடத்தின தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனையிலையும் கர்த்தர் மகிமையாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஒவ்வொரு கவலைகளோடு கூட ஒவ்வொரு பிரச்சனைகளாக நாங்கள் வந்திருக்கும் போதும் கர்த்தர் எங்களுக்கு நல்ல வேண்டிய ஆலோசனைகள் நல்ல வசனம் மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் கர்த்தர் பேசுகிறார். இயேசுப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா எங்கள் குடும்பத்தில் என்கிட்ட ரொம்ப நிறைய அதிசயம் செஞ்சுருக்காரு. அதுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி. என்னை தெரிந்து கொண்ட பெரிதான கிருபைக்காக நன்றி. நான் புறஜாதியில் இருந்த ஒரு பிள்ளையான இயேசுப்பா என்னை தேர்ந்தெடுத்துட்டு எங்கள் குடும்பத்தை வளர்த்திட்டு இருக்காரு. எங்கள் அம்மாவோட தங்கச்சியும் திரும்ப ரசிக்கப்பட்டாங்க. அதுக்காக கூட இயேசுப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம். இனிமேல் எங்கள் குடும்பத்தை நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். இந்த சபையில் கூட என்னை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. நல்ல ஒரு சபையை கொடுத்து நல்ல ஒரு மேய்ப்பரை வந்து மேய்க்க வச்சுக்கிறதுக்காக நாமத்துக்கு கர்த்தரை அறியாமல் இருந்த என்னையும் என்னோட குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்காக கோடான சொல்கிறேன். என்னோட வேலையிலும் சரி என்னோட ஒவ்வொரு காரியத்திலும் சரி கர்த்தர் கிருபையாக நடத்துவதற்காக சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நடந்த என்னோட அக்காவோட திருமணத்தில் அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல எங்களோட வாழ்க்கையில் என்னோட குடும்பத்தில் வந்து மரணத்தின் பள்ளத்தாக்கிலிருந்து இயேசுப்பா காப்பாற்றினார். அதற்காக கோடான சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே வந்துட்டு நான் சென்னைக்கு வந்த பிறகு இந்த சர்ச்சில் வந்து கர்த்தர் ப்ரேயர் கிருபை பண்ணாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்தேன். அப்போ கர்த்தர் வந்து எனக்கு ஒரு வசனம் சொன்னாங்க. கர்த்தர் வந்துட்டு நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிய திரியை அணையாமலும் இருப்பார் அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துறேன். அன்னைக்கு பார்த்தா பாஸ்டர் எனக்கு அதே வசனத்தை சென்ட் பண்ணாங்க. உண்மையிலே வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு பாஸ்டர் மூலமாக அந்த வசனத்தை எனக்கு சென்ட் பண்ணது உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அது சொல்லக்கூட எங்கள் பாஸ்டர்கிட்ட அப்புறம் வந்துட்டு ஏதாவது எனக்கு வந்து ஒரு சிக்காக இருந்தேன் அப்படின்னா வந்துட்டு பாஸ்டர் அந்த நேரத்தில் கால் பண்ணுவாங்க. எனக்கே தெரியாது எப்படி பாஸ்டருக்கு தெரியுதுன்ட்டு. 1 வீக் வரலன்னா கூட ஏமா வரல அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சபையில் கொடுக்குற செய்தியெல்லாம் அதிக வல்லமையாக இருக்குது. எல்லாருக்காகவும் ஜபத்தை ஏறெடுப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் தனித்தனியாக அது எந்த நிலைமையில் உள்ள மக்களுக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் ஜபத்தை ஏறெடுப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாலும் ஜபத்தை ஏறெடுப்பாங்க. வர்ற சபை மக்களுக்கு எல்லாருக்கும் ஜபத்தை ஏறெடுப்பாங்க. நாங்களுமே தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லா மக்களுக்காக ப்ரேயர் வீட்டில் நானும் பண்ணுவேன். எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தில் ப்ரேயர் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கள் கூடயே வந்து நின்று அந்த கஷ்டத்து மத்தியில் கூட இருந்து அந்த கஷ்டத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ காரியங்கள் சபையில் நடக்குது. அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. எங்கள் குடும்பத்தில் நடக்குது. எனக்கும் எவ்வளோ சுயனம் விளையணும் வந்தால் கூட நான் மாற்றில் விட மாட்டேன். பாஸ்டர்கிட்ட ஜோம்னு பாஸ்டர் மாட்ட சொல்லி ஜோம்னா நல்ல சுகம் கிடக்கு. பாஸ்டருடைய மையம் வந்து வளமையாக பயன்படுத்துகிறாரு. அவன் நல்லா பாட்டு பாடி கீபோர்டு நல்லா போடுறான். அதை பார்த்து எவ்வளோ கேட்பாங்க. வெளியே உள்ளவங்க தான் கூட அந்த பாட்டை பார்த்துட்டு அந்த பாட்டினாலே ஈர்க்கப்படுறாங்க. அவன் அவ்வளோ நல்லா வளமையாக பாடினான். நல்லா கீபோர்டு வந்து அதிகம் நல்லா வாசிக்கிறான். கடவுளை அவனுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவனையும் ஆசீர்வதிச்சு வர்றார். பாஸ்டர் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு வர்றாரு. சபையும் கடவுளை வந்து இயேசு வந்து ஆசீர்வதிச்சு வர்றாரு. இந்த சபை ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குரிய சபையாக காணப்படுது. இந்த சபைக்கு வந்த பின்னர் தான் நாங்கள் வந்து வசனத்தினுடைய உட்பொருள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். எப்போ வளரணும் சரியில்லைனாலும் பாஸ்டமாக்கு எந்த நேரத்தில் நடு ஜாமத்தில் எழுந்து ஃபோன்
பண்ணி சொன்னாலும் அவர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க. நல்ல வளர்ச்சியுள்ள சபைக்கு பாஸ்டர் சொன்ன மாதிரி கீழே இடத்துக்கு எங்களை கொண்டு வந்து விட்டார் ஆண்டவரே. அதுக்காக ரொம்ப நன்றி சொல்கிறோம். சோதரம் நான் ஒரு முஸ்லீம் சகோதரி, என் 2 பிள்ளைகள் அனாவசியம் சேர்ந்துட்டாரு. பக்கத்தில் சகோதரி மூலமாக கிறிஸ்தவ சகோதரி மூலமாக நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அவர்கள் மனை நடத்தி கொண்டிருந்தார்கள். சபையோடையும் சேர்த்தார்கள். ஒரு தாய் தகப்பன் போல எங்கள் வழி நடத்தி வருகிறார்கள். இவர்களால் நிறைய நன்மைகள் நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நிறைய நன்மைகள் செஞ்சுட்டாங்க. மகளுக்கு ஒரு 8 வருஷமாக நான் வரன் பார்த்துருந்தேன். அமையவே இல்லை. கர்த்தருக்குள் வந்தவுடனே எங்களுக்கு சில நாளிலே நல்ல ஒரு வரன் கிடைத்து திருமணமாகிவிட்டது. ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஃபெய்த் FGBT சபையை கடந்த 1 வருட காலம் கர்த்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலும் பல ஆத்துமாக்கள் இந்த இடத்தில் வருவதற்கும் பல ஆயிரங்களுக்கு இந்த சபை பிரயோஜனப்பட்டதாக காணப்படவும் கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அதற்காக கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அநேக புறஜாதி மக்களுக்கு இந்த சபை பிரயோஜனப்பட்டதாக காணப்பட சபை மக்களாக ஒவ்வொருவரும் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நாங்கள் இந்த இடத்திற்கு வரும்போது ஒரு சில வாலிபர்களாக வந்தோம். இப்பொழுது பல வாலிபர்களை கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறார். இன்னும் அநேக வாலிபர்கள் இந்த இடத்தில் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த சபை பிரயோஜனப்பட்டதாக காணப்பட யாவரும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு இருக்கிறேன். மகிழ்ச்சியாவதாக. கடந்த 1 வருடமாக இந்த ஃபெய்த் FGBC சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சத்திய வசனத்தையும் கொடுத்து என்னை நீதியின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதார். ചില വർഷങ്ങളായി ഞങ്ങൾ കുടുംബമായി ഒരു പെന്തക്കോസ്ത് സഭയ്ക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. അവിടുത്തെ ഊഴിയം എന്താ പറയുക അപ്പോസ്തല ഊഴിയമായി നടന്നുകൊണ്ടിരുന്നതിനാൽ അവിടുത്തെ തലമുറത്തിന് കൊടുക്ക മുടിയാതെ ഊഴിയക്കാർ മേൽ പലവിധമായ കുറ്റങ്ങളെയും ചുമത്തി സഭയെ ഊഴിയത്തെ വിട്ട് പുറത്ത് അയക്കുവാനായിട്ട് ശ്രമിച്ചു. ഇതിൽ കണ്ട ഞങ്ങൾ ആരാധനയ്ക്ക് പോകാതെ വരണം ചില ആഴ്ചകൾ പുറത്ത് ജനുവരി മാസം 15 വർഷം ജനുവരി മാസം ഞങ്ങൾ കുടുംബമായി ഒരിടത്ത് ഒരു 5-6 പേരെ കൂടി ദൈവത്തെ ആരാധിക്കുവാൻ ദൈവമിടയ്ക്ക് ഞങ്ങൾ ഒരു സ്ഥലം വാടകയ്ക്കെടുത്ത് അവിടെ ഊഴിയം തുടങ്ങുവാൻ ദൈവം സഹായിച്ചു. അവിടെ ഞങ്ങൾ ചിലരായിട്ട് തുടങ്ങിയെങ്കിലും ഇപ്പോൾ ആ ഊഴിയം തളച്ചു വാങ്ങി ഒരു അപ്പോസ്തല ഊഴിയമായിട്ട് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. ഇപ്പോൾ ഉദ്ദേശം 50ഓളം വിശ്വാസികൾ വന്ന് അവർക്ക് ദൈവത്തിൻ്റെ ആരാധന പങ്കുകൊള്ളുവാൻ ആശീർവാദം സമാധാനം കുടുംബവും ഇടയാക്കിയിട്ടുണ്ട്. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 2014 வருடம் டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரனை இந்த இடத்துக்கு அனுப்பினார். அவரை கொண்டு இந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தருடைய அனாதி திட்டத்தில் இருந்தபடியினாலே அவர்களை குடும்பமாக வேளச்சேரி பகுதிக்கு அனுப்பினார். இயேசு பூமியில் இருக்கும்போது சீஷர்களோடு பெத்தானியா இந்த ஊருக்கு போகும்போது சீஷர்கள் 2 பேரை கூப்பிட்டு ஒரு இருவழி சந்தியில் கட்டப்பட்ட ஒரு கழுதை அவுக்கும்படி அனுப்பிவிட்டார். அதுபோல் வேளச்சேரி பகுதின்றது ஒரு இருவழி சந்தி. எல்லாவற்றுக்கும் இங்கு குறைவில்லை. ஆனால் ஜனங்கள் இருவழி சந்தியில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டப்பட்ட கழுதையின் மேலே சில கழுதைகள் மேலே ஆண்டோர் பிரயாணப்படும்படியாய் அவர்களை கட்ட விழுக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அபிஷேகித்து அந்த சீஷர்களைப் போல இங்கு அனுப்பி அவர்களை கடந்த 1 வருடம் காலங்களில்
அநேகரை அவிழ்த்து தன்னுடைய சத்திரத்தில் வைத்து பராமரித்து அவர்களுக்கு வேண்டிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து வேத வார்த்தைகளை போஷித்து கட்டப்பட்டிருந்த கட்டுகளிலிருந்து அவளை விடுவித்து தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவருக்கு நேராக பரலோகத்திற்கு நேராக திருப்பி அவர்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதைகளாய் மற்ற தேசங்களுக்கு கடன் செல்ல மற்ற இடங்களில் அவரை சாட்சி கொடுக்க கர்த்தருடைய தம்முடைய மகனை இந்த இடத்துல குடும்பமாக எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறார்கள். அகில உலகத்தை படைத்த ஒரு தெய்வம் வாசம் பண்ணுகிறார் என்பதை காணும்படியாய் கர்த்தர் மகா பெரிய கிரியைகளை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்ய போகிற வர நாட்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிற மகத்துவமான காரியங்களுக்கு எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். எங்கள் ஊழியம் இப்போ மேல் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலும் வளர்ந்து இப்போ அதிகமான ஆத்துமாக்களை தந்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை கர்த்தர் செய்து அந்த ஊழியக்காரன் எடுத்து வல்லமையாக பிரயோஜனப்படுத்தி வல்லமையாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் அதிகமான மேன்மையான இடத்துல அவரை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆத்துமாக்கள் இந்துக்கள் பல வியாதி உள்ளவங்க வாய் பேசாதவங்க நடக்க முடியாதவங்க எல்லாம் சுகத்தை பெற்று அவர் மூலமாக அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மேன்மையாக நடக்க போகுது. இன்னும் அந்த ஊழியத்தை வேளச்சேரி பகுதியில் ஊழியத்தை ஆசீர்வதித்து அந்த ஊழியக்கார வல்லமையாக கருத்தில் எடுக்கிறத நாம் எல்லாரும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சபையில் 10 வருஷம் ஆச்சு. நாங்கள் எவ்வளோ சேவினை கட்டினாலும் உடம்பு சரியில்லாத இருந்தோம். அப்போது ஊழியக்காரர் 10 வருஷமாக அந்த ஊழியக்காரர் எங்களுக்காக நல்லா அழுது ஜெபித்து எங்களை மீட்டு கொடுத்தாரு. நாங்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் அவர் எங்களுக்கு எல்லாம் ஜபம் பண்ணி சேவினை கட்டுகளாக மாறிச்சு. பிள்ளைகளுக்கு எங்கள் 3 பேருக்குமே சரியில் பலவெல்லாம் இருந்தது. இந்த ஆசீர்வாதமாக இந்த சபைக்கு இந்த சபை இந்த 1 வருஷமாக வேலை செய்யல வந்ததுலேருந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நேரத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவனை தெரிந்து கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சபையிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை சொல்லியிருக்கிறபடி, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். அதுபோல நான் இந்த சபைக்கு என்னுடைய வாழ்க்கை முழுதுமா சபையில் தேவனுக்கென்று என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த பொழுது முழுதுமாக தேவனுக்கு காத்திருப்பதற்கு தேவன் உதவி செய்தார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவா தேவன் உருவாக்கி கொண்டிருக்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நான் அறிந்து உணர்ந்த காரியங்களை உங்களிடம் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விசேஷமாக இந்த சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை, கிறிஸ்துவின் உபதேசம் நிறைந்த சபை, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலை நிற்கிற சபை. இந்த சபையின் போதகர் தாய் போல தகப்பனை போல சபை மக்களை பராமரித்து நடத்துகிறார். விசேஷமாய் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிற சபை, மனவாட்டியான சபை. கர்த்தர் இந்த சபையிலே அசைவாடுகிறார். இதை நான் அனுபவித்தது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நான் சமாதானத்தை அனுபவித்திருக்கிறேன். அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் சமாதானத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாம் ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற விசுவாச பூரண பெந்தேகோஸ்தே சபை சென்னை வேளாச்சேரி கடந்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தேவனுடைய அநாதை தீர்மானத்தினாலும் வழிநடத்தினாலும் அனுமதியினாலும் தொடங்க கர்த்தர் கிருபை செய்தார். இது ஒரு அதிசயமாகும். அல்லேலூயா. ஒவ்வொரு சபை ஆராதனையிலும் தேவனுடைய வார்த்தை பிரத்யட்சமாக வெளிப்படுவதை காண முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து
சிங்காசனத்தின் முன்பாக நிற்பார்கள். இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவன் வளர்ச்சி அடையாத கிறிஸ்தவனால் உபத்திரவத்துக்குள்ளாக்கப்படுகிறான். ஆனால் தேவனுக்காக வாழ்வது மேன்மையான பாக்கியமாகும். ஆறாவதாக, சபை என்பது மற்றவர்களுக்கு மாதிரியாய் வாழும் விசுவாச கூட்டமாகும். தேவனுக்கு சாட்சிகளாய் வாழும் வாழ்க்கையே பிரதானம் ஆகும். எதில் மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கும் பொழுது விசுவாச கிரியைகளிலும் அன்பின் பிரயாசத்திலும் நம்பிக்கையிலும் மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனெனில் கிரியை செய்கின்ற விசுவாசமே முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஆகும். ஆவியின் கனி இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் கால் வைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள சபையாக ஓராண்டு குழந்தையாக இருக்கின்ற விசுவாச பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை சரியான பாதையில் போதகர்களால் வழிநடத்தப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு விசுவாசிகளை ஆயத்தப்படுத்தி வருகிறார்கள். இந்த சபை வளர்ந்து பெருகும் சபையாய் வளர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே பரலோகத்தின் பலகணிகளை திறந்து இந்த சபையை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்மையாக கிடந்த எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்து இந்த எளிமையான ஊழியத்தை ஆரம்பித்து கடந்த 1 வருட காலமாக என் ஆண்டவர் நடத்தி வருகிற நல்ல பாதைகளை நினைத்து அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடந்த 1 வருட காலமாக எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், கரடுபுரடான பாதைகள், தனிமை உணர்வுகள், வெறுமைகள், இவை எல்லாவற்றிலும் தேவாதி தேவன் கூடவே இருந்து இந்த ஊழியத்தை மிகவும் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் இந்த ஊழியத்திற்கு தந்திருக்க ஆத்துமாக்கள் மட்டுமன்று அநேக லட்சங்களை இந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கொள்ளை பொருளாக தந்து அவர்கள் ஒவ்வொருவரும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பிழையற்ற மாசற்ற நல்ல மணவாட்டி சபையாக வரப்போகிற இயேசுவை சந்தித்து அவரோடு கூட அவருக்கு எதிர்கொண்டு போகிற நல்ல சபையாக இந்த சபை ஆயத்தமாக்கப்படவும் இதற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, ஒத்துழை
சொல்லாமல் இருக்க முடிவதில்லை. இந்த ஆலயத்திலே ஷாலோம் மிஷனரி ஊழியத்தின் சார்பிலே அதன் நிறுவனர் ரெவரண்ட் தேவதாஸ் அவர்கள் மூலமாக இதில் ஒரு கேம்ப் நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அதிலும் அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்த ஊழியத்தில்